ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெஜ் புலாவும் மஷ்ரூம் மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சு வந்ததும் பட்டை ஒன்று சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் பெரிய ஜீரகம், இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைய வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது காளான் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் வானல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து காளான் வாங்கிட்டு வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ இது கூட சேர்க்குறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த கிரேவிக்கு காளான், பச்சை பட்டாணி, குடமிளகாய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இதுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு மூலி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 5 முந்திரி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு அன்னாச்சி பூ, ஒரு கிராம்பு, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அந்த காளான் கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிடலாம். இது ஒரு விசில் வர்ற அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது குக்கர் ஒரு விசில் வந்துடுச்சு. பாருங்கள், கிரேவி நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது புலாவ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் தாளிக்கிறதுக்கு இலை, 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சு வர்றச்சே ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூட நான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைய நம்ம வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சோம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம மிக்சியில் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் நான் இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைய வதக்கிக்கலாம். இப்போது நான் ஒரு தக்காளி மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதும் ஒரு ஹாஃப் லெமன் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான காய்கறி பீன்ஸு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். க்ரீன் பீஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கேரட் ஒரு 2 கேரட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு உப்பு இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம தண்ணி இல்லாமல் தேங்காய் பாலில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட பால் மாத்திரம் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். நான் 4 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு 4க்கு நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அரிசியை சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிடணும். இந்த அளவுக்கு அரிசி நல்லா ஊறி இருக்கணும். இப்போது தேங்காய் பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இது கூட நான் இப்போ ரைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக அப்படியே கலந்து விட்டுருங்க. இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. இதை மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்போ தம்மில் போட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. தேவைப்பட்டால் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெஜ் புலாவும் மஷ்ரூம் மசாலாவும் ரெடியாக இருக்குது. வாங்க இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.